என்னுடைய சிறு வயதில் ஒரு கிராமத்தினுடைய நூலகத்துல என் அப்பா அழைச்சிட்டு போய் என்னை விட்டு ஏதாவது புத்தகம் எடுத்து படி அப்படின்னு சொன்னபோது அங்கிருந்து இவ்வளவு புத்தகங்களில் என்ன புத்தகத்தை எடுக்கிறதுன்னு தெரியாம பெரிய புத்தகத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பெரிய புத்தகம் என்பதுதான் பெரியவர்களுக்கானது. சிறிய புத்தகங்கள் இதுல எதுவுமே கிடைக்காத ஒரு பையனுக்கு பெரிய புத்தகங்கள் தான் உலகத்தை தரும் அப்படின்னு நம்பினேன். நானே நூலக மனிதர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நூலகத்துக்கு வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யார், அவர்கள் நூலகத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறார், அவர் நூலகத்துக்கு வந்த உடனே எந்த நூலிலும் 2ஆம் பாகம் கொடுங்கள்னு தான் கேட்பார். முதல் பாகம் படிக்க வேணாமா? வேணாம் சார், அது சுவாரஸ்யமா இருக்கு. மனித அறிவை பாதுகாத்து கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கவே இல்லை. கோட்டைகள் எல்லாம் இடிஞ்சு போயிருச்சு. பழைய மன்னர்களுடைய அரண்மனை எல்லாம் இன்றைக்கு எதுவும் இல்லை. ஆனால் 2000 வருட மனிதனுடைய இலக்கியம், கற்பனை, கவிதை, அவன் எழுதிய படைப்புகள் எல்லாம் அப்படி இருக்கு. இந்த மணிக்கொடியை பார்க்கும்போது எனக்கு முதல்ல தோன்றியது புதுமைப்பித்தன் தான். புதுமைப்பித்தன் ராஜமுக்திங்கிற படம் ஆவதரோட இணைந்து பண்ணார். இன்னைக்கு பார்ப்பதுக்கு ராஜமுக்தி எல்லாம் கிடையாது, திரைப்படம் தானே. எல்லோருக்கும் வணக்கம். ரோஜா முத்தையா ஆய்வு நூலகம் சார்பாக நடைபெறுகிற அரிய புத்தகங்கள் இதழ்களுக்கான இந்த கண்காட்சியை முதல்ல இப்ப பார்வையிட்டேன். மணிக்கொடி இதழை முதலாக இப்பதான் நேர்ல பார்த்தேன். இதுக்கு முன்னாடி மணிக்கொடி இதழை அச்சில பார்த்ததில்லை, அதை இணையத்துல பார்த்திருக்கிறேன். நேர்ல ஒரு மணிக்கொடியை, தீபத்தை, இன்னும் சொல்ல போனா பிரதாப முதலியார் சரித்திரத்தினுடைய முதல் பதிப்பை நேர்ல பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான ஒரு அரிய கண்காட்சியை நடத்தியதற்காக என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக சுந்தருக்கும் இந்த ஆவண காப்பகத்துல பணியாற்றுகிற எல்லோருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த அன்பும் பாராட்டுகளும். இது ஒரு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிறுவனம். இன்னும் இந்த நிறுவனத்தினுடைய மீது பெரிய வெளிச்சம் படல. ஆனால் நீங்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு சென்றால், ஐரோப்பாவில் தமிழ் சார்ந்த ஆய்வுகள் செய்யக்கூடியவர்களை சந்தித்தால் அவர்களுடைய முக்கியமான கவனம் இந்த நூலகத்தின் மீது இருக்கு. அந்த வகையில் இந்த நூலகம் ஒரு ஆவணங்களை பாதுகாக்கிறதையும், அரிய நூல்களை பாதுகாக்கிறதையும், அறிவுசார் செயல்பாடுகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருவது ஒரு முன்னோடியான செயலாக இருக்கு. இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள். இந்த ரோஜா முத்தையா நூலகத்துக்கு பத்தி என்னுடைய உரைக்கு முன்னாடி அதை சொல்ல விரும்புறேன். நான் 4 முறை ரோஜா முத்தையாவை பார்த்திருக்கேன். 4 முறையும் அவர் வீட்டுக்கே போய் 1986, 89, 90 அவரோட 4 முறை அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். புத்தகங்கள் இந்த மாதிரி அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அவரை நேர்ல பார்க்க போய் அவரோட இடத்திலேயே இருந்து புத்தகம் படிச்சு அவர் வீட்டுல கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு அவரோட உரையாட அனுபவம் எனக்கு உண்டு. அப்போ இந்த அவர் பெயரால இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் உருவாகி இது ஒரு சர்வதேச கவனம் பெறும்லாம் அவருக்கு தெரியாது. அவர் உண்மையில் இந்த புத்தகங்களை எல்லாம் வாங்குறதுக்கும் சேகரிக்கிறதுக்கும் வைத்து காப்பாற்றுவதற்கும் ஒரு பெரிய முயற்சியை ஈடுபட்டார். ஒரு சின்ன புத்தகம் கூட யாரை நம்பியும் கொடுத்துட மாட்டார். நாங்க போகும்போதெல்லாம் அவர் ஏதாவது புத்தகம் எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி எங்களை சந்தேகிப்பார். அரிய புத்தகங்களை ஏதாவது கேட்டீங்கன்னா உடனே சொல்லிடுவார் அந்த புத்தகம் எங்க இருக்குன்னு. ஒரு அம்மாவை அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லுவார். புத்தகங்கள் மீது இவ்வளவு பெரிய காதல் கொண்ட ஒரு மனிதரை அந்த காலத்துல பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு தெரியும், செட்டிநாடு பெரிய 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 வீடுகள், அதுலயும் கோட்டை வரும். செட்டிநாடு பகுதிகளில் போனீங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே பர்மால வணிகம் செய்தவர்கள், செல்வந்தர்கள். அவர்களுக்கு மரபாகவே ஒரு பழக்கம் இருக்கு. தமிழ் நூல்களை, தமிழ் இலக்கியத்தை, தமிழ் மொழியை ஆதரிக்கிறது, நூல்களை வெளியிடுறது, திருமண நிகழ்வுகளின் போது நூல்களை அச்சிட்டு கொடையாக கொடுக்கிறது, சைவம் சார்ந்து சமயம் சார்ந்து அரிய நூல்களை பதிப்பிக்கிறது அப்படின்னு அவர்களுக்கு மரபாகவே நூல்களோடும் நூல்களை கொடையளிப்பதோடும் தமிழ் இலக்கியத்தோடு தொடர்புடையவர்களை ஆதரிப்பதிலும் இருக்கு. பாரதியார தங்க வச்சு சாப்பாடு போட்டு இங்கேயே இருந்திருங்கன்னு சொன்ன ஊர் அது. அப்போ அந்த வகையில வரக்கூடியவராக தான் நான் ரோஜா முத்தையா அவர்களை பார்த்தேன். அவரோட பேசிட்டு இருக்கக்கூடியது, அவர்கிட்ட நான் உரையாடும் போது முதல்ல எப்படி இதெல்லாம் சேகரிச்சீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கோட்டையூர், உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஊர், ஒரு சின்ன ஒரு தென் தமிழகத்தினோட ஒரு சின்ன பகுதியில் இருக்கிற இடத்துல இருந்து எங்கெங்கேயோ பயணம் செய்திருக்கிறார். பயணம் செய்ததோடு இல்லாம அன்றைக்கு வெளியான எல்லா இதழ்களையும் காசு கொடுத்து வாங்கி பாதுகாத்திருக்கார். சினிமா நோட்டீஸ்ல இருந்து, நாடக நோட்டீஸ்ல இருந்து, பாட்டு புத்தகத்துல இருந்து அவரிடம் இல்லாத சேமிப்பே இல்லை. அப்போ ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளத்தையும் அவர் என்ன பண்ண போகிறார். எப்பெல்லாம் தனிநபர்களுடைய நூலகங்களுக்கு போகிறேனோ அப்பெல்லாம் அதை பார்த்து வியப்பது மட்டுமல்ல, இது என்ன ஆக போகிறதுங்கிற கேள்வியும் எனக்கு வரும்.
ஏன் அப்படின்னா நிறைய பேர் அவருடைய காலத்திற்கு அப்புறம் அந்த நூலகங்கள் வீதிக்கு வந்ததை பார்த்திருக்கிறேன். சென்னையில் பழைய புத்தகங்கள் விற்கக்கூடிய பேரனுக்கு நிறைய எனக்கு தெரியும். அவர்கள் அப்பப்போ முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் ஒரு லாட் வந்திருக்கு சார் அப்படின்னு. லாட்னா என்ன அப்படின்னா ஒரு நூலகத்தையே மொத்தமா விலைக்கு வாங்கிடுவாங்க. அதை பிரித்து பல்வேறு பழைய புத்தக கடைக்காரர்கள் அவர்களுக்கு உரிய அளவுக்கு எடுத்துக்கிடுவாங்க. 5,000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய்ன்னு அந்த லாட்டை பிரிச்சுக்கிடுவாங்க. அப்படி அதுல நிறைய நல்ல புத்தகங்களை எல்லாம் அந்த நான் சொல்லுகிற நண்பர் தனியா எடுத்து வச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கு முன்பணம் கொடுக்கணும் நாம. அப்ப அவர்கிட்ட கேட்பேன், எந்த லாட் இது, எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, எல்லாம் தனிநபர்களுடைய சேம். யார் கொடுக்கிறார்கள்? அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் படித்தவர்கள், மருத்துவராக இருக்கிறவர்கள், வழக்கறிஞராக இருக்கிறவர்கள், யாரும் ஏழ்மையில் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் அல்ல. ஆனால் தந்தையினுடைய தாத்தாவினுடைய அவ்வளவு அரிய நூல்களையும் அவர்கள் அப்படியே அவங்களோட காலத்துக்கு அப்புறம் வெளியே தூக்கி போட்டாங்க. உண்மையில் ரோஜா முத்தையா ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி. இதை சிகாகோ பல்கலைக்கழகம் வாங்கி இவ்வளவு பெரிய அரிய நூலகத்தையும் உருவாக்கி அவர் பெயராலேயே இன்றும் அதை சிறப்பாக நடத்தி வருகிறதுனா அதிர்ஷ்டசாலி தான். நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய அரிய நூல்கள் எல்லாம் காலத்துல அப்படி காணாம போயிடுச்சு. இந்த வளாகம் முன்னாடி அங்க செயல்படும் போதும் நான் வந்திருக்கிறேன். பாலகிருஷ்ணன் சார் மாதிரி, மருது மாதிரி, இதோடு இணைந்து பணியாற்றுகிற எல்லாரையும் எனக்கு தெரியும். இதனுடைய வளர்ச்சியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பெருமிதம் அடைகிறேன். உண்மையில் இது இன்றைக்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்றுக்குன்னா அதுக்கு எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. நூலகம் எனும் கால எந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறேன் அப்படின்னா, எதுல பேசுறீங்கன்னு கேட்டார் அவர். ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு முறை நூலகத்துக்குள்ளாடி நுழையும் போதும் நூலகம்ங்கிற கட்டடமே ஒரு கால எந்திரம் தான். நான் வெளியில இருக்கக்கூடிய உலகத்துக்குள்ள இருந்து அதுக்குள்ள போன உடனே வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவேன். அங்க இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு அறையில போய் அங்க இருக்கிற ஏதோ ஒரு ரேக்ல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து கையில படித்த உடனே இந்த நாள், இந்த நேரம், இங்க இருக்கிற எல்லாம் மறைஞ்சு போயிடும். என்னுடைய சிறு வயதில் ஒரு கிராமத்தினுடைய நூலகத்துல என் அப்பா அழைச்சிட்டு போய் என்னை விட்டு ஏதாவது புத்தகம் எடுத்து படி அப்படின்னு சொன்னபோது, அங்கிருந்து இவ்வளவு புத்தகங்களில் என்ன புத்தகத்தை எடுக்கிறதுன்னு தெரியாம பெரிய புத்தகத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பெரிய புத்தகம் என்பதுதான் பெரியவர்களுக்கானது, சிறிய புத்தகங்கள் சிறியவர்களுக்கு. அப்புறம் பெரிய புத்தகங்களை படிப்பதன் வழியா தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட முடியும். ஒரு கிராமத்துல எதுவுமே கிடைக்காத ஒரு பையனுக்கு பெரிய புத்தகங்கள் தான் உலகத்தை தரும் அப்படின்னு நம்பினேன். இன்னும் கூட நான் முழுதாக நம்புகிறேன். நான் நூலகங்களால் வளர்க்கப்பட்டவன், நூலகங்கள் உருவாக்கிய மனிதன். நூலகம் என்ன செய்யும் அப்படின்னு யாராவது கேட்டா நான் தான் அதனுடைய உதாரணம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகினுடைய நான் செல்லுகிற இடத்துல எல்லாம் அங்க இருக்கிற நூலகங்களுக்கு போயிருக்கிறேன், நேரம் செலவிட்டிருக்கேன், அங்கேயே தங்கி இருந்து அமர்ந்து படித்திருக்கிறேன். இப்போ கூட ஆசையாக நான் போகிற இடம் என்ன அப்படின்னா நூலகம் தான். அப்போ இந்த நூலகம்ங்கிறது ஒரு கால எந்திரத்தை போல அதுக்குள்ளாடி போனா நம்மளை எங்க அழைச்சிட்டு போயிருது. இந்த சின்ன வயசுல ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படின்னு சொல்ல போது அங்கிருந்து ஒரு சின்ன புத்தகம் எடுத்தேன். அது ட்ராய் யுத்தத்தை பத்தின ஒரு சின்ன சிறுவர்களுக்கான வெளியீடு. அதுல வெளியில அந்த குதிரைய படம் இருக்கும். ஒரு மரக்குதிரையோடு ட்ராய் யுத்தம் பத்தின சின்ன புத்தகம். எதுவுமே தெரியாது, கிரேக்கம் பத்தி தெரியாது, ட்ராய் தெரியாது, யார் யாருக்கு சண்டை நடந்ததுன்னு தெரியாது, என்ன அந்த மரக்குதிரைன்னு தெரியாது. ஆனா அந்த மரக்குதிரையினுடைய படமும் அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதையும், அந்த கதையை ஒருவர் எழுதிய விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி ஒரு கிராமத்தில் இருந்து 2000 வருட பின்னாடி இருக்கக்கூடிய கிரேக்கத்துக்குள்ளாடி எங்கோ ஒரு ட்ராயில சந்திச்ச அந்த போர் வீரர்களுக்கு இடையில நான் போய் அவர்களோட இருக்கிற மாதிரியே உணர்ந்தேன். கைவிடப்பட்ட அந்த குதிரைக்குள்ள மறைஞ்சிருந்து தாக்குனாங்கிறதை படிக்க அவ்வளவு கற்பனையா இருந்தது. நூலகம் நேரம் முடிஞ்சிருச்சு, அதை வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு வச்சுட்டு வரும்போது மிச்சம் என்ன இருக்கும், ஜெயிச்சிட்டாங்களா தோத்துட்டாங்களா தெரியல. நாளைக்கு திரும்பி நூலகம் நடக்கும்போது அந்த சின்ன புத்தகத்திலிருந்து தொடங்கி இன்று எந்த நூலகத்திலாவது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுக்கும் போதெல்லாம் நான் இன்னொரு நூற்றாண்டிற்கு, இன்னொரு உலகிற்கு, இன்னொரு தேசத்திற்கு, இன்னொரு நிலப்பரப்பிற்கு போயிடுறேன். என் இளமையினுடைய காலத்துல நிறைய லைப்ரரியில இருந்து ரஷ்ய இலக்கியங்களை எல்லாம் தேடி படித்த போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பனி எனக்கு தெரியும், குதிரையை தெரியும், தேவாலயத்தை தெரியும், தேவாலயத்தில் பிரார்த்திக்கிறவர்களையும் தெரியும், தேவாலய நுழைவாசலில் பிச்சை எடுக்கிறவனையும் எனக்கு தெரியுங்கிற அளவுக்கு புத்தகம் என்னை அந்த கால எந்திரத்தின் வழியாக அழைத்து போனது. அப்படின்னா இந்த நூலகங்கள் ஏன் தேவை அல்லது நூலகங்கள் ஏன் நமக்கு முக்கியமாக இருக்கு அப்படின்னா, வேறு எதுவுமே மனிதனுடைய இவ்வளவு ஆண்டு காலம்
மனித அறிவை பாதுகாத்து கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கவே இல்லை. கோட்டைகள்லாம் இடிஞ்சு போயிருச்சு. பழைய மன்னர்களுடைய அரண்மனை எல்லாம் இன்னைக்கு எதுவும் இல்லை. இருக்கக்கூடிய அரண்மனைகள் எல்லாம் அந்த சுவர்களை தாண்டி ஒண்ணுமே இல்லை. ஆனால் 2000 வருட மனிதனுடைய இலக்கியம், கற்பனை, கவிதை, அவன் எழுதிய படைப்புகள் எல்லாம் அப்படியே இருக்கு. இந்த மணிக்கொடியை பார்க்கும்போது எனக்கு முதல்ல தோன்றியது புதுமை பித்தன் தான். புதுமை பித்தன் ராஜமுக்திங்கிற படம் ஆவதரோட இணைந்து பண்ணார். இன்னைக்கு பார்ப்பதுக்கு ராஜமுக்தி எல்லாம் கிடையாது, திரைப்படம் தானே, ஒரு நவீன வடிவம் தானே. ஆனால் நீங்க அந்த நவீன வடிவத்தினோட ஒரு பிரதியை யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதோட காப்பி கிடையாது, காணாம போயிடுச்சு. காலத்தில் எத்தனையோ அழகான மறக்க முடியாத இன்னிசை பாடல்கள் எல்லாம் அப்படி உலகத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. பாரதியாருடைய பாட்டை நம்ம கேட்க முடியாது. தமிழினுடைய ஒப்பற்ற சங்கீதக்காரர்கள் யாருடைய குரலையும் நம்ம சேமிச்சு வைக்கல. ஆனால் புத்தகம் இருக்கு, அவர் எழுதின மணிக்கொடி இருக்கு, அவர் காலகட்டத்தை சேர்ந்த புத்தகங்கள் இருக்கு. எங்கோ ஒரு தமிழன் எழுதின ஒரு சங்க இலக்கியத்தினுடைய பாடல் இருக்கு, சிலப்பதிகாரம் இருக்கு. தமிழினுடைய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பெரிய கவிஞருக்கும் ஒரு புத்தகம் தான் இருக்கு. ஒரு இளங்கோவடிகளுக்கு ஒரு புத்தகம், கம்பருக்கு ஒரு புத்தகம், சேத்திரை தாத்தனாருக்கு ஒரு புத்தகம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அவருடைய 2வது புத்தகம், இவ்வளவு அழகான கவிதைகளை எழுதின இளங்கோவடிகளுடைய இன்னொரு புத்தகம் இருந்ததா, இருக்குமா, எழுதலையா, அல்லது ஒரு புத்தகம் போதுன்னு நினைச்சாங்களா தெரியல. ஆனால் அந்த ஒரு புத்தகம் எவ்வளவு 1000 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கு பாருங்க. எத்தனை தலைமுறைகளை கடந்து வந்திருக்கு. நான் அல்ல, நீங்கள் அல்ல, உங்கள் தாத்தா பாட்டன் பூட்டன் அல்ல. ஒரு பெரிய கால எந்திரத்தை போல ஒரு புத்தகம் வந்துட்டே இருக்கு, தாண்டி 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 வந்துட்டே இருக்கு. அப்படின்னா புத்தகங்கள் தான் மனித அறிவை சேமிப்பதிலும், மனித அறிவை பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு தருவதிலும், அதிலும் கடைகோடி மனிதனுக்கு தருவதிலும் முன்னோடியா இருக்கு. ஒரு தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு நான் ஒரு நகரவாசியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 5G கிராமத்துல கிடையாது. நான் நகரத்துல இருந்தாதான் இந்த தொழில்நுட்பம் கிடைக்கும். ஆனால் இங்கு வெளியாகிற ஒரு பத்திரிகை புத்தகம் அங்கேயும் கிடைக்கும், அங்கேயே அதே புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அதுல 4G 5G எல்லாம் இல்லை. அது எப்பவுமே இந்த 5Gயை விட அதிக வேகமான, அதிக ஆர்வமான ஒரு புத்தகங்களாக தான் இருக்கு. அப்ப புத்தகத்தின் வழியாக, நூலகத்தின் வழியாக நம்ம என்ன தேடிக்கிறோம்? இந்த ரோஜா முத்தையா மாதிரியான நூலகங்கள்லாம் ஆய்வு பணிக்கான ஆதாரமாக இருக்கு. இங்க ஏராளமான ஆவணங்கள் இருக்கு. பழைய நாம காலத்தில் மறந்து போனதாக சொல்லப்படக்கூடிய எல்லாத்தையும் இவங்க ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க. நூலகம் 2 வகையிலும் செயல்படும். நூற்கொடை தருவது மட்டும் அல்ல, இரவல் கொடுப்பது மட்டும் அல்ல, நூல்களை பாதுகாக்கிறதும், பாதுகாத்த நூல்களை எல்லாம் ஆய்வு செய்யறதும் ஒரு பணிதான். அதை நாம அதிகம் உணரவே இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நூலகம் அதை முதன்மைப்படுத்தி செய்யும் போதுதான் நமக்கு தெரிகிறது இதனுடைய தேவை என்ன. 1895 வருடம் H.G. வெல்ஸ் டைம் மெஷின் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஒரு கால எந்திரத்தை பத்தி கற்பனை பண்ணார். அந்த கால எந்திரத்துல ஒருத்தன் போய் வேற வேற காலகட்டத்துக்கு பயணம் செய்யறதுக்கு ஒரு எந்திரத்தை கண்டுபிடிப்பான். அவன் காலத்திற்கு பின்னாடி போகணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணத்தை அவர் வைத்தார். அதுதான் அந்த புத்தகத்தை இன்று வரை காப்பாற்றி வைத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, தான் விரும்புகிற பெண்ணை தன் கண் முன்னாடியே ஒருவன் பறிகொடுப்பான், கொல்லப்படுவான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் விரும்புகிறவரை மீட்க வேண்டும் என்பதுக்கு தான் ஒருத்தன் பின்னாடி போக பார்க்கலாம். நீங்கள் இன்னொரு காலத்துக்கு ஏதேனும் பயணம் செய்யணும்னு ஆசை இருந்தா அது உங்களுக்கு நெருக்கமான ஒருவரை திரும்ப அழைப்பதற்கு தான். அப்படி திரும்ப போக முடியும்னா ஒரு டால்ஸ்டாயோட போய் ஒரு காஃபி குடிப்பேன், ஒரு டாஸ்டாவஸ்கியோட போய் சாயங்காலம் நடைபயிற்சி செய்வேன், பாரதியோட பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பேன். இப்படி மீட்க முடியாத விஷயங்களை நோக்கி தான் அந்த புத்தகம் கால எந்திரத்தை கண்டுபிடிப்பான். அந்த கால எந்திரத்தில் புத்தகத்தில் ஒரு இடம் இருக்கு. அவன் எதிர்கால உலகத்துக்கு போவான், ஃபியூச்சருக்கு போவான். அப்ப எந்த ஆண்டுக்கு வருவான் தெரியுமா? 2024க்கு வருவான். 2024 அப்போ எதிர்காலத்துல தொலைவில் இருந்த ஒரு ஊர். நம்ம இப்பதான் திரும்பி வந்திருக்கோம் அங்க இருந்து. இந்த 2024 அந்த கால எந்திரம் போய் அங்க நிற்கும் போது அவன் ஒரு வினோதமான உலகத்தை பார்ப்பான். கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இப்பவும் இருக்கு. பெரிய பெரிய கட்டிடங்கள், நகர்மயமான ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் பார்ப்பான். அவன் அந்த 2024 ஒரு நூலகத்திற்கு தான் செல்வான். அந்த நூலகம் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடமாக இருக்கும். அதுக்குள்ளாடி அதனுடைய நாயகன் நடந்து போவான். நடந்து போனா அங்க நூலகத்துக்குள்ளாடி உள்ள நுழைந்த உடனே நூலகர் இருக்க மாட்டார். வெர்ச்சுவலா ஒரு லைப்ரரின்னு வருவார். ஒரு இமேஜ்,
அவர் ஒரு லேசர்ல உருவான மனிதர் போல ஒரு வெர்ச்சுவல் இமேஜ். அது அப்படியே ஒரு கண்ணாடி சுவர்ல இருந்து வெளியே வரும். வெளியே தன்னை அறிமுகப்படுத்திக்கிடும். நூலகர் அப்படிங்கிறவர்லாம் இனிமே கிடையாது. எங்க காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. வெர்ச்சுவலான கைட் பண்றவர் இருக்கிறார். இவர் என்ன செய்வார் அப்படின்னா, எந்த துறை சார்ந்து வேண்டுமானாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா உடனே சொல்லிடுவார் அப்படின்னு. எல்லாமே விஷுவலான சின்ன சின்ன இமேஜஸா பாப்பப் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன இவ்வளவு சைஸ்ல இப்ப நம்ம வச்சு பயன்படுத்துகிற ஒரு கையடக்கமான ஒரு மின் கருவியை போல அது வெளியே வரும். இவர் கேட்பார், பிசிக்ஸ் பத்தி படிக்கணும், உடனடியாக பாப்பப் ஆகும். பிசிக்ஸ்லயும் நான் டைம் மிஷின் பத்தி படிக்கணும் அப்படின்னு உடனே அந்த வெர்ச்சுவல் மனிதர் சொல்லுவார், அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட முடியாது, எழுத்தாளர் ஒரு கதை தான் எழுதியிருக்கிறாரு, அது நிஜம் இல்லை அப்படி. 2024 எப்படி இருக்கும் என்று 100 வருடத்துக்கு முன்னாடி ஒருவர் கதை எழுதுறார். அந்த கதையில் ஒரு பகுதி இருக்கு, அதுல ஒரு வெர்ச்சுவலானது இருக்கு. கிட்டத்தட்ட அதுல பாதி நடந்துருச்சு, பாதி இன்னும் நடக்கல. ஆனால் நடந்துறதுக்கான வழியில நாம இருக்கணும். சரியாக இன்னொரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த நாவல்ல வரக்கூடியது போல நீங்கள் ஒரு வெர்ச்சுவல் லைப்ரரியனை சந்திக்கலாம். அந்த வெர்ச்சுவல் லைப்ரரியனுக்கு இங்க இருக்கக்கூடிய அத்தனை தரவுகளும் ஒரே இடத்துல தெரியும். தெரியுங்கிறதோட அவர் எந்த தரவுல இருந்து எது வேணாலும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவார். கொடுத்ததோட அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய எந்த டிவைஸ்ல கொடுத்துருவார், போயிருவீங்க. புத்தகங்கள் உருவம் இல்லாமல் போகும் என்று என் வாழ்க்கையில் நான் கனவே கண்டதில்லை. உருவம் இல்லாத புத்தகங்கள் வந்துருச்சு. இ புக் அப்படின்னு சொல்றான். இ புக் அப்படிங்கிறது எவ்வளவு பைட், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு உருவம் இருக்கா? புத்தகம் போல அது என்ன சைஸ், எவ்வளவு பக்கம். பெரிய புத்தகத்தை படிக்க விரும்பிய சிறுவனை போல பெரிய நாவல்களை, பெரிய கதைகளை, புத்தகத்தினோட சைஸ் எவ்வளவுன்னு பார்த்து படிக்கவோ வேணான்னு நினைக்கிறதுக்கோ இருக்கிற எதையுமே பார்க்க முடியாது. உருவமே இல்லாத புத்தகங்கள் வந்துருச்சு. வந்ததோடு மொத்த நூலகத்தையுமே உங்க கையடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருவியில நீங்க வச்சுக்கிடலாம், படிக்கலாம், எடுத்துட்டு போகலாம். அநேகமா நான் என் போன்ல வச்சிருக்கேன். என் போன்ல கிட்டத்தட்ட ஒரு 3000 புத்தகங்கள் வச்சிருக்கிறேன். ஒரு 3000 புத்தகங்களை பாக்கெட்ல வச்சுட்டு நடந்து போறது இருக்கு இல்லையா? அப்படின்னா ஒரு நூலகத்தை என்னோட பாக்கெட்ல எப்பவும் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. இன்று உலகினுடைய மிகப்பெரிய நூலகமாக இருப்பது கட்டிடங்கள் இல்லாத நூலகம், அறைகள் இல்லாத நூலகம். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி எந்த அடுக்குகளும் இல்லாத உலகினுடைய மிகப்பெரிய டிஜிட்டல் லைப்ரரி தான் இன்று வேர்ல்டோட மிகப்பெரிய நூலகம். இந்த நூலகத்திற்கும் பாரம்பரியமான ஒருத்தர் காலையில 9 மணிக்கு சின்ன பூட்டை திறந்து அதுக்கப்புறம் நம்ம வெளியே காத்திருந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சு உள்ள போய் ஒரு ரேக்கில் இருந்து ஒரு பழைய தூசி அடைந்த புத்தகங்களை எடுத்து உங்க கையில கொடுத்து பேர் பதிவு பண்ணி அந்த நூலகத்துக்கும் இடையில் எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. இந்த உலகம் சந்தித்த நிறைய மாற்றங்களில் நூலகம் சார்ந்து, புத்தகம் சார்ந்து, புத்தகம் வாசிப்பவர் சார்ந்து, நூலகர் சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படல. எல்லா ஊரிலும் நூலகர்கள் ஒரே போலதான் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். நூலகர்களுக்கு என்றே ஒன்று இருக்கு, அவர்கள் சிரிக்க மாட்டாங்க. பெரும்பான்மையான நூலகர்கள் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நூலகத்தில் அமர்ந்து கொண்டு ஒருவர் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாரு, ஒருவேளை ரொம்ப படிச்சிருப்பாரோ அப்படின்னா படிக்கிற பழக்கம் இருக்குமா என்று கூட தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு நூலகர் இருந்தார். அவர் கொஞ்சம் வேடிக்கையானவர். அவர் சிறு வயதில் அவர் கிராமத்திலிருந்து வந்தவர், படித்து வந்தவர். அந்த காலத்தில் SSLC படித்ததனால் நூலகத்துக்கு வந்துட்டார். அவருக்கு உலகினுடைய மிகச்சிறந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அதுல இருக்கக்கூடிய எழுத்தாளர் பேரை அடிச்சுட்டு இவர் பேரை எழுதிக்கிடுவார். அதுல ஒரு ஆனந்தம். யார் பார்ப்பாங்க ஆனா அந்த புத்தகத்தை? நீங்க டால்ஸ்டாயினுடைய பேருக்கு பதிலாக உங்க பேரை கீழே அடிச்சு எழுதிட்டீங்கன்னா, நீங்க எழுதிய போரும் வாழும், நீங்க எழுதிய அண்ணா கருணா, சரி யார் பார்ப்பாங்க? தேவையில்லை. உலகம் அங்கீகரிக்கப்படாத போது, உலகம் தராத அங்கீகாரத்தை புத்தகத்தினுடைய பெயர்ல ஒருவர் பார்க்கிறார். இது அவருடைய தனிப்பட்ட பலவீனமாக நான் நினைக்க மாட்டேன். அச்சில் உங்கள் பெயரை பார்க்க நீங்க எல்லோருமே விரும்புறீங்க. எங்காவது யாராவது போற போக்குல உங்க பேரை அச்சில போட்டா கூட என் பேர் போட்டிருக்கான் சார், அது நீங்க இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. இன்னொரு புத்தகத்தினுடைய தலைப்புல, கவிதையினுடைய இதுல அச்சில ஒன்றை பார்க்கும் போது நாம் அடையக்கூடிய சந்தோஷம் என்பது மிக மிக விளக்க முடியாத ஒன்று. நிறைய நேரங்களில் உங்களுக்கு யாரோ ஒரு பெரிய பரிசு கொடுத்தால் கூட அது அவ்வளவுதான் இருக்காது. ஆனால் இந்த ஒரு சின்ன நூலகர் ஒரு சின்ன கிராமத்தினுடைய நூலகத்துல இருந்துட்டு அங்க இருக்கிற நூல்களை எல்லாம் கையாள தெரிந்து அவருக்கு ஒரு பெரிய நூல் பகுப்பு சார்ந்தோ அட்டவணை சார்ந்தோ அல்லது நூல்களை எப்படியெல்லாம் அடுக்கி வைக்கணும்னோ தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு வகையில் தான் ஒரு பொறுப்பான பணியை செய்யறதான் நினைத்தார். நினைத்ததோடு அவர் எங்களிடம், நான் சின்ன பையன் அங்க போய் சேரும் போது என்னை உதவியாளராக வைத்துக் கொண்டார்.
என்னோட பணியே அவருக்கு நூலகம் முடிந்த பிறகு நூல்களை அடுக்கி கொடுக்கிறது, தூய்மைப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் நான் எந்த புத்தகத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அதுக்காகவே நான் அந்த பணியை ஆசையாக செய்தேன். அப்ப இல்ல, நிறைய இன்று வரை ஏதாவது ஒரு நூலகத்துக்கு நான் ஆசையாக போய் அவர்களோட ஏதாவது ஒரு பணியை செய்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. நூலகம் அனுமதிக்காத புத்தகங்களை எடுத்துட்டு போய் படிக்கலாமே. அப்போ அந்த வயதில் அப்படி எடுத்துட்டு போய் படிக்கும் போதெல்லாம் அவர் ஒரு ஆதங்கத்தோடு சொன்னார், நாங்களும் டீச்சரும் ஒண்ணுதான் சார். டீச்சருக்கு கிடைக்கிற மரியாதை நூலகருக்கு கிடைக்கல. ஆனா நாங்களும் டீச்சரும் ஒண்ணுதான் அப்படின்னு. உண்மை ஒன்றுதான். இவர்கள் மௌனமான ஆசிரியர்கள், அவர்கள் பேசுகிற ஆசிரியர்கள், அவ்வளவுதான். இந்த மௌனமான ஆசிரியர்கள் நிறைய நேரங்களில் உங்களை எடை போட்டுருவாங்க. அவர் அந்த நாட்களிலே என்னை எடை போட்டு சொன்னார், நீ கண்டிப்பா ஏதாவது புஸ்தகம் எழுதி அந்த புஸ்தகம் நம்ம நூலகத்துக்கு வரும், நானே எடுத்து வைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னார். எப்படி ஒரு சிறுவனை அவர் அடையாளம் கண்டார். அப்ப அவருக்கு தெரிகிறது, யாரா இந்த லைப்ரரிக்கு வரக்கூடியவங்கள்ல யார் யார் எதுக்கு வராங்க, யார் யார் படிக்கிறார்கள், யார் யார் படிக்கல. சிலர் நூலகத்துக்கு வருவார்கள், அவர்கள் படிக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அவருக்கு தெரியும், எதற்கு வருகிறார்கள் என்று தெரியும். நானே நூலக மனிதர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நூலகத்துக்கு வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யார், அவர்கள் நூலகத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறார், அவர் நூலகத்துக்கு வந்த உடனே எந்த நூலிலும் 2ஆம் பாகம் கொடுங்கள்னு தான் கேட்பார். முதல் பாகம் படிக்க வேணாமா, வேணாம் சார், அது சுவாரஸ்யமா இருக்காது, 2ஆம் பாகம் படிச்சுட்டு பிறகு முதல் பாகம் படிப்போம். அப்படி வினோதமான ஆட்கள் நூலகத்துக்கு வருவதும், நூலகத்துக்குள்ளாடி இயங்குவதும், அவர்களை கண்காணிப்பதும், அவர்கள் வழியாக இந்த நூல்களை பாதுகாத்து வச்சு கொடுத்து, நிறைய கிராம நூலகங்களுக்கு நான் என்னுடைய அந்த 15-20 வயசுல போய் பார்த்தேன், புத்தகங்களை எடுத்தேன். அவை எனக்கு உருவாக்கிய வெளிச்சம், அவை எனக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை, எழுத்தின் மீதும் சரி, இலக்கியத்தின் மீதும் சரி, அது ஏற்படுத்திய பாதிப்பு என்பது மிகப்பெரியது. பெரிய நகரத்திற்கு, இந்த சென்னைக்கு வந்தபோது, என்னுடைய ஒரு நாளில் அதிகபட்ச நேரம் வேற வேற நூலகங்களுக்கு, வேற வேற நூல் நிலையங்களுக்கு போவேன். எனக்கு என்னுடைய சொந்த ஊரை விடவும் சென்னையை அதிகம் பிடிக்கும். அது நான் பிறந்த ஊர், அது என்னை உருவாக்கிய ஊர். ஆனா என்னை உருவாக்கியதில் பெரிய பங்கை செலுத்தியது சென்னை தான். ஏன்னா இந்த சென்னை எனக்கு நிறைய கொடுத்திருக்குன்னா, நிறைய நண்பர்களை, நூல்களை, அறிவை, இலக்கியத்தை, இசையை, திரைப்படத்தை என்று அவ்வளத்தையும் கொடுத்திருக்கு. எனக்கு அல்ல, என் தலைமுறைக்கே கொடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி புதுமைப்பித்தன் கொடுத்திருக்கு, பாரதி கொடுத்திருக்கிறது. எங்கெல்லாம் கலைஞர்கள் இருக்கார்களோ அவர்கள் எல்லாம் ஏன் இந்த நகரத்துக்கு வராங்க? எங்கோ ஒரு வகையில் இந்த நகரம் ஒரு அறிவை பகிர்ந்து கொள்ளுகிற, அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிற, கலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நகரமா இருக்கு. அந்த வகையில் இங்கு நான் வந்தபோது நிறைய இங்க இருக்கிற நூலகங்களை எல்லாம் பயன்படுத்தினேன், பார்த்தேன், படித்தேன். அப்போ அந்த நூல்கள் எல்லாம் எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. நான் காணுகிற, எனக்கு தெரிந்த சமகால வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை இல்லை, ஒரு பெரிய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியில் நான் இருக்கேன். ஒரு நூலகத்தில் அமர்ந்து ரே பிராட்பரியினுடைய ஒரு அறிவியல் புனைகதையை படிச்சிட்டு இருக்கும் போது, எதிர்காலத்துல எங்கோ ஒரு மாஸ் கிரகத்துல நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியை அவர் விவரித்திருக்கிறார். நான் ஏதோ ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து ஒரு லைப்ரரியில, அமெரிக்க நூலகத்துல உட்கார்ந்து ஒரு பகல் வேளையில காலை உணவை சாப்பிடாம நான் படிச்சுட்டு, ஆனா மனதுல ஒரு மார்ஸ் கிரகத்துல இறங்கி நடந்து போகிற ஒருவனாக அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த கால இயந்திரம் ஒருவேளை நமக்கு அழிக்கப்படாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? உலகில் இருந்த புத்தகங்கள் மட்டும் மறைந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? மனிதன் மிக 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 பிற்போக்கானவராக தான் இருந்திருப்பான். மனிதனை சிந்தனையை நெறிப்படுத்தியதுல ஒரு பெரிய பங்கு புத்தகங்களுக்கு இருக்கு. அதிலும் கூட இந்த புத்தகங்களை எல்லாவற்றையும் பொது நூலகமாக மாற்றி, இந்த பொது நூலகத்திற்கு எல்லோரையும் வர வைத்து, அச்சு வந்தது என்பது எனக்கு ஒருபோதும் சாதாரண விஷயமே இல்லை. அச்சு வந்ததால் தான் நாம் விடுதலை அடைந்தோம். அச்சு மட்டும் வராம போயிருந்துச்சுன்னா இந்திய சுதந்திரம் இவ்வளவு எளிதாக கிடைத்திருக்காது. இன்னொன்னு, அச்சு வந்ததோடு அந்த அச்சை எழுதுகிறவர்கள், அதை பதிப்பிக்கிறவர்கள், அதற்கான வாசகர்கள் என்று 3 பேர் தோன்றினார்கள். இந்த வாசகர்கள் இன்று வரை எனக்கு ஒரு கற்பனையான உருவம். யார் வாசகர்னு தெரியவே தெரியாது. நானும் வாசகன் தான், நீங்களும் வாசகன் தான், எல்லோருக்கும் வாசகர் தான். ஆனால் இந்த வாசகர்கள் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் இயங்கிக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் வழி நடத்துகிறார்கள். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, தினமணியினுடைய வாசகராக இருந்தேன். அப்படி என்னுடைய தந்தை நிறைய நாளிதழ்களை படித்து, நாளிதழ்களை கட் பண்ணி தனியா ஃபைல் பண்ணி வைப்பார். வைக்கிறதோட எந்தெந்த நாளிதழ் எந்தெந்த செய்தியை சரியா வெளியிடும்னு சொல்லுவார். அதனாலேயே எங்களுக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்கினார். எந்த பேப்பர்ல என்ன படிக்கணும், ஒரு பேப்பர் படிக்கக்கூடாது,
எல்லா பேப்பரும் படிக்கணும். எந்தெந்த பேப்பர்ல எந்தெந்த இவருக்கு அரசியல் சரியா இருக்கும். இவர் இசையை பத்தி சரியா எழுதுவார். இந்த பேப்பர்ல தமிழ்நாட்டு செய்தி நல்லா இருக்கும். இந்த செய்தி வட இந்தியா பத்தி போடுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரிந்திருந்தது. அப்படின்னா ஊடகங்கள் இந்த நூலகத்தின் வழியாக தான் ஒரு கிராமத்து பையனுக்கு கிடைச்சது. பைசா கொடுத்து வாங்கி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கையில இருக்கக்கூடிய இடத்துல போய் கிடைக்கல. அப்போ நூலகங்கள் இல்லாமல் போயிருந்தால், பொது நூலகத்தினுடைய இந்த பெரிய பங்களிப்பு இல்லாமல் இருந்தால், நானோ என்னுடைய தலைமுறையை சேர்ந்த இன்னொருவரோ வேலைக்கோ அல்லது எழுத்திற்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு வாழ்வினுடைய அடுத்த நிலைக்கோ வந்திருப்போமா என்றால் கஷ்டம்தான். வந்திருக்கிறதுக்கு சர்மம். அந்த வகையில் நாங்கள் எப்பவுமே இந்த புத்தகங்களுக்கு, நூலகத்திற்கு, அது சார்ந்து இயங்குறவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். கேப்ரியல் கார்சியா மார்க்வைஸ்னு நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் இருக்கிறார். அவருடைய சொந்த ஊரான பார்சிலோனாவில் ஒரு நூலகம் இயங்குகிறது. அவர் பெயராலே, அவர் கொடுத்த கொடையாலேயே அந்த நூலகம் இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் சிறந்த நூலகங்களை தேர்வு செய்து விருது கொடுப்பதற்கு என்று ஒரு அமைப்பு இருக்கு. அவர்கள் சிறந்த நூலகத்தில் ஒரு நூலகத்தை தேர்வு செய்து அந்த நூலகத்தை கௌரவப்படுத்தி அந்த நூலகத்தை உலகின் சிறந்த நூலகமாக தேர்வு செய்வாங்க. அதுல 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மார்க்வெஸனுடைய பார்சிலோனா நூலகம் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. உடனடியாக நான் அவர்களுடைய இணையதளத்திற்கு போய் அவர்கள் நூலகத்துக்கு என்ன சிறப்பு, எதற்காக அவர்கள் இவ்வளவு உலகினுடைய சிறந்த நூலகமாக வைத்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நூலக கட்டடத்தில் இருந்து, நூலகத்தில் செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய வசதியிலிருந்து எல்லாமே முன்மாதிரியானது. ஒருவேளை நாம் ஒரு நல்ல நூலகம் எப்படி இருக்கணும்னு ஒரு கனவு கண்டோம் என்றால் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக நூலகத்துக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய வசதிகளில் நாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு அங்கே யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்களே உள்ள போகலாம், நீங்களே டிக்கெட்டை பஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்களே கவுண்டர்ல போய் புத்தகம் எடுத்துக்கலாம். எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆட்டோமேட். இது இல்லாமல் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உள்ளுக்குள்ளாடி காஃபி ஷாப் வச்சிருக்கிறாங்க. படைப்பாளிகள் அங்கே உட்கார்ந்து எழுதலாம், அங்கே உட்கார்ந்து கவிதையை படிக்கலாம், அங்க உட்கார்ந்து வேலை செய்யலாம். எல்லாம் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படுகிறதோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஒரு நூலகம் ஒரு சின்ன ஊர், அந்த ஊர் நினைத்தால் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைத்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடுத்த நிலைக்கு ஒன்றை ஏற்படுத்த முடியும். நீங்களே போய் பாருங்க. அதை அந்த நூலகம் இணையத்தில் இன்னைக்கு காண கிடைக்குது. அப்போ அந்த நூலகம் நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுகிறது. என்ன அப்படின்னா, தொழில்நுட்பம் ஒரே தொழில்நுட்பம் தான். அந்த தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு நம்ம ஒரு பெரிய தொகை கூட இன்றைக்கு செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் அப்படி திட்டமிடவும் நடைமுறைப்படுத்தவும், அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயத்தை பயன்படுத்துவதற்குமான ஆதரவும் வேணும். அப்படின்னா ஒரு இணைந்த கைகள் செயல்பட வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் அரசோ அல்லது அமைப்புகளோ இப்படி ஒரு நூலகத்தை உருவாக்கணும். அதை பயன்படுத்துகிறவர்கள் அந்த நூலகத்திலிருந்து நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நூலகத்தை விட்டு வெளியே போயிட முடியாது. அந்த டோர் அலோ பண்ணாது. அந்த டோர் ஒரு அக்சஸ் கோடு கொடுத்திருக்கிறாங்க. உங்க புத்தகங்கள் அங்க என்ட்ரி பண்ணப்பட்டா மட்டும்தான் நீங்க வெளியே போக முடியும். வெளியே போக முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் ஒரு குழந்தையை போல அந்த நூலகத்தை ரசித்து பார்த்தேன். என்ன அப்படின்னா, எவ்வளவு கவனமாக, எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியாக, எவ்வளவு படிக்கிறவர்களை மனதில் வைத்து செஞ்சிருக்காங்க. வயதானவர்களுக்கு என்றால் அவர்களுக்கு இன்னும் கூட நிறைய சலுகைகள், அதை கொண்டு போய் கொடுக்கறதுல இருந்து எல்லாம் செய்யறாங்க. அப்ப நம்ம நூலகங்களையும் அவர்களுடைய நூலகத்தையும் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி என்பது வெறுமனாக பொருளாதாரம் சார்ந்த இடைவெளின்னு மட்டும் நினைக்க மாட்டேன். திட்டமிடுறதுல, செயல்படுத்துறதுல, பராமரிக்கிறதுல எல்லாம் இருக்கு. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நூலகத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நாம பார்க்கிறோம். அவர்கள் ஏன் வேணாம் நினைக்கிறாங்கன்னா, இந்த அறிவு எதுவுமே பயனற்றதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல அது. இன்னொன்று, நீங்கள் தேடி ஏதேனும் உங்க கையில இருக்கிற ஒரு கருவியின் வழியாக இந்த அறிவை எல்லாம் பெற்றலாம்னு நினைக்கிறாங்க. அது உண்மையும் அல்ல. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கட்டாயம் உணர்வீர்கள். உணர்வதற்கு கொஞ்சம் தாமதமாகும். அப்படி தாமதமாகும் போது 10 வருஷம் போயிருக்கும். அப்ப திரும்பி வருவாங்க. இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற இன்னொரு தேசத்துக்கு நான் போகும்போது, ஜப்பானிலோ அமெரிக்காவிலோ, எல்லா தொழில்நுட்பத்தையும் அவர்கள் சார்ந்து இயங்கினாலும் கூட நேரடியாக கையில புத்தகத்தை எடுத்து, புத்தகத்தை கையில வைத்து படிக்கிறதுங்கிற அந்த ஆனந்தத்தை தான் அடைகிறாங்க. இன்னொன்று, ஒருவரை சந்திக்கும் போது புத்தகத்தை பரிசு கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன் புத்தகத்தினுடைய இடம் காணாம போயிடுச்சு? அவர் சொன்னார், கொரோனாக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபால். கொரோனாக்கு அப்புறம் சர்வதேச அளவில் புத்தகங்களுடைய வளர்ச்சி என்பது 200 மடங்கு அதிகமாயிருக்கு. தமிழ்ல அதிகமாகல. ஆனா சர்வதேச அளவுல நான் பார்க்கிறேன், இத்தாலியில எவ்வளவு இருக்கு, பிரெஞ்சுல எவ்வளவு இருக்கு,
ஜெர்மனியில எவ்வளவு இருக்குன்னா 200 மடங்கு அதிகமா இருக்கு. புத்தகம் வாங்குகிறவர்கள் அதிகமாயிட்டாங்க, படிக்கிறவர்கள் அதிகமாயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் நெருக்கடியின் போது புத்தகங்கள் இல்லை என்று இந்த பேராபத்து நேரத்தில் உணர்ந்தார்கள் மக்கள். ஒரு பெருந்தொற்று காலத்தில் தங்கள் வீட்டில் போதுமான அளவுக்கு புத்தகங்கள் இல்லை. மனைவி படிப்பதற்கு, பிள்ளைகள் படிப்பதற்கு, எல்லோருக்குமான படிப்பதற்கான புத்தகங்கள் இல்லை. நம்மிடம் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் 4 நாட்களுக்குள்ளாடி படித்து தீர்த்திடலாம். டிஜிட்டல் புக் வேண்டாம். அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் புத்தகங்களை வாங்கி வைக்கணும்னு நினைச்சாங்க. கொரோனா நேரத்திலேயே எப்படி இயங்கிய ஒரு புத்தக கடையை தெரியும் அமெரிக்காவில். அந்த கடை வெளியே உங்களோட ஆர்டர்ல புத்தகங்களை வெளியே வச்சிருவாங்க. எல்லாரும் இவ்வளவு பெரிய உயிர் ஆபத்துக்கு இடையிலும் வந்து ஒரு புத்தகத்தை ஏன் வாங்கிட்டு போறாங்க? புத்தகம் என்ன மருந்தா? அந்த புத்தகம் உங்களுக்கு உயிரை கொடுத்துருமா? இல்லை. உங்கள் எல்லோருக்கும் அடிமனதில் ஒரு அச்சம் இருந்தது. வாழ்க்கையை குறித்த கேள்வி இருந்தது. அது அந்த நம்பிக்கையை எல்லா புத்தகங்களும் உருவாக்கிட்டே இருக்கு. இன்று வரை புத்தகங்கள் சமூகத்துக்கு ஏதேனும் ஒன்றை கொடுத்திருக்கிறது என்றால் அது இந்த வாழ்க்கை குறித்த நம்பிக்கைகளை திரும்ப திரும்ப எழுப்பிட்டே இருக்கு. எல்லா நாவல்களிலும், எல்லா கதைகளிலும், எல்லா துயரங்களுக்கும் அப்பாலும் இந்த வாழ்க்கை இனியது. இந்த வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற குரல் ஒலித்துக்கிட்டே இருக்கு. எல்லோருக்கும் பொதுவானது இந்த உலகம் என்று திரும்ப திரும்ப புத்தகங்கள் தான் சொல்லிட்டே இருக்கு. வேறு துறை அப்படி சொல்லல. மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு மிக காரணமாக இருக்கக்கூடிய அறிவியல் மிகப்பெரிய பேதத்தை உருவாக்குகிறது. தொழில்நுட்பம் தெரிந்தவர், தெரியாதவர் என்று. ஒரு கம்ப்யூட்டரை இயக்க தெரியாவிட்டால், ஒரு மின்னஞ்சலை வைத்துக் கொள்ளாவிட்டால் அவர் ஒரு படிப்பறியாதவர். அவர் படிச்சிருந்துக்கலாம். அவருக்கு எந்த கணினியும் பயன்படுத்த தெரியாவிட்டால் தொழில்நுட்பம் அவர் ஒரு முட்டாளாகத்தான் நினைக்கும். ஆனால் புத்தகம் அப்படி இல்லை. புத்தகம் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லுகிறது. நீங்கள் வாழ்வினுடைய எந்த கட்டத்திலிருந்தும், எந்த இடத்திலிருந்தும் ஒரு புத்தகத்தின் துணையை கொண்டு இந்த உலகத்துக்குள்ளாடி தைரியமாக நடந்து போயிட முடியும். அதனாலதான் ஷேக்ஸ்பியரினுடைய நாடகத்தில் ஒருவன் தேசத்தை இழந்து இந்த தேசத்திலிருந்து ஒரு புகலிடமாக ஒரு தீவுல கொண்டு போய் இறக்கி விடப்படும் போது கையில 2 புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு போறான். அவருக்கு தெரிகிறது, நீங்கள் உங்கள் தேசத்தினுடைய எல்லா செல்வங்களையும் கைவிட்டாலும் பரவாயில்ல, உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு 2 புத்தகங்கள் வச்சிருந்தீங்கன்னா திருப்பி அந்த வாழ்க்கையை கிடைச்சிடும், வந்துடலாம் அப்படின்னு. அப்போ இந்த நூலகம், புத்தகம், அது சார்ந்த நம்பிக்கைகள் எல்லாம் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு தூரம் புத்தகத்தை நம்புகிறீர்கள், எவ்வளவு தூரம் புத்தகத்தோடு இணைந்து பயணிக்கிறீர்கள், எவ்வளவு தூரம் புத்தகத்தோடு உரையாடுகிறீர்கள். நிறைய புத்தகங்கள் அது உங்களோடு உரையாடுவதே இல்லை. நீங்கள் அதன் மீது ஆதிக்கம் செலுத்திட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் உங்களோடு உரையாட தொடங்குகிறது, உங்களோடு நட்பு கொள்ள தொடங்குகிறது. நிறைய நேரங்களில் நான் இன்னொருவரோடு பேசிக் கொண்டிருப்பது போல அந்த கதாபாத்திரத்திடம் பேசிட்டே இருக்கேன். இன்னொன்று, நிஜமாக நாம் காணாத இந்த வாழ்க்கையை, நமக்கு தெரியாத உலகத்தை, தெரியாத மனிதர்களை எல்லாரையுமே புத்தகங்கள் தான் இணைச்சு வச்சுட்டே இருக்கு. அப்ப உண்மையில் ஒரு பேருலகத்தையும் அந்த பேருலகத்தினுடைய இயல்பையும் அதனுடைய எல்லா நுட்பங்களையும் கற்றுக் கொடுத்தது புத்தகம்தான். அந்த புத்தகங்களை எல்லாவற்றையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய பெரும் கூடமாக நான் நூலகத்தை பார்க்கிறேங்கிறதுனால நூலகத்திற்கும் அதோடு தொடர்புடைய எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்.